அந்த மாதிரி அற்புதமான நாமாவளி. இதுக்கெல்லாம் வியாக்கியானம்னு ஒண்ணு சொன்னா, அது அந்த நாமாவளியை புரிந்து கொள்ளாத பண்பு தான். அம்மான்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? என்ன வியாக்கரணம்? என்ன சப்தம்? அதெல்லாம் நம்ம இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படி சொன்னாதான் அம்மா, நம்ம அம்மா நம்மளை கூப்பிடுவா. நம்ம அழறா மாதிரி அழறோம்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தை அழருது, அம்மா தூக்காம இருப்பாளா? அது என் அம்மானு கூப்பிட்டோம், கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன், போய் தூக்குவேன்னு சொல்லுவாளா யாராவது? அது மாதிரி இல்லை. இதெல்லாம் அனுபவிக்கிற விஷயம். இதை போய் ஞான விஷயமா வியாக்கியானமா பண்றதுங்கிறது அது அவ்வளவு உச்சிதமா இல்லை. அதெல்லாம் அனுபவிக்கணும். உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அபிராமி பற்ற தாரமறு கொன்றையும்னு ஆரம்பிக்கிறார். தான் ஆரம்பிக்கிறது. ஒரு தீங்கு இல்லை ஏன்னு முடிச்சிருப்பார். அது முதல் நாமாவளையும் கடைசி வரையும் சேர்த்தா அண்டாடின்னு சொல்றார். அபிராமி அண்டாடி எப்போதும் என் சிந்தை உள்ளேன்னு. தாயேன்னு கூப்பிடுறார், அம்மான்னு கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடுறது இல்லையா கத்துறோம். அப்படியே நேரடியா அம்பாள் வருவா. இப்படிதான் கூப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது அம்மா அப்படிங்கிற பண்பை உணர ஆரம்பிச்சிருத்தோன்னா அது தானாவே வந்துடும். இதெல்லாம் நம்ம வாயாலையெல்லாம் சொல்லி அதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுத்துட்டு முடியாது. அது கொடுத்தால் அதனுடைய சிறப்பு குன்றியதாக ஆகும், சரிவர சொன்னதாக ஆகாது. அப்படிப்பட்ட நாமாவளியில் சிறப்பான நாமாவளியில் இதுவும் ஒன்று. இந்த நாமாவளியை சொன்னா எத்தனை சிவன் கோயிலில் எத்தனை அம்பாள் இருக்கோ, எத்தனை விஷ்ணு கோயிலில் எத்தனை அம்பாள் இருக்கோ, எத்தனை தாயார் இருக்காளோ அத்தனை தாயாருடைய அனுகிரகமும் இந்த ஒரே நாமாவளியில் இருக்கு. லக்ஷ்மியா இருக்கட்டும், சரஸ்வதியா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், எந்த சுவாமியா இருக்கட்டும், எந்த அம்பாளா இருக்கட்டும், அத்தனை அம்பாளுக்கும் ஒரே வார்த்தை இது. எல்லாருக்கும் உண்டான ஒரே கீ. இந்த ஒரே ஒரு நாமாவளி அனைத்து நலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும், பெற்று தரும். ஆனா உங்களுடைய அழைப்புல அப்படி ஒரு அன்பு இருக்கணும், ஒரு கதறல் இருக்கணும். அப்படி இருந்தால் பிரத்யட்சமா அம்பாள் வருவா, அனுகிரகம் பண்ணுவா. அழைப்போம், அவள் அருளை பெறுவோம்.